Taste the Daily. சிவகங்கையில் கல்லூரி பெண் பணியாளரை காவலாளி ஒருவர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி இலுப்பக்குடி சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணிபுரிந்த ராமசாமி மற்றும் முத்துமாரி ஆகிய இருவரையும் கல்லூரிக்குள் வைத்து காவலாளி பழனியப்பன் கேட்டை பூட்டியுள்ளார். இதுகுறித்து காவலாளியிடம் பெண் பணியாளர் முத்துமாரி கேட்டபோது தகராறில் ஈடுபட்டதுடன் அவரின் தலை மீது பூட்டை வைத்து காவலாளி தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த முத்துமாரி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூரான் வாய்க்கால் தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர். அனிச்சம்பாளையம் கிராமத்திற்கு செல்ல கோழியனூரான் வாய்க்காலின் மேல் 35 ஆண்டுகளுக்கு முன்பு தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் பராமரிப்பின்றி இருந்த தரைப்பாலம் திடீரென உடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்டம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் பாலம் முழுமையாக உடைந்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். கேரளாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நாடு காணி கூடலூர் வழியாக நீலகிரிக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த நெடுஞ்சாலை கடந்த 3 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இரவில் விபத்தில் சிக்குவதால் உடனடியாக புதிய சாலை அமைக்க வேண்டுமென பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்தையும் விடியா திமுக அரசையும் வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் விரோத ஆட்சி எனும் குற்றச்சாட்டுக்கு சேதமடைந்த சாலை மற்றொரு சாட்சி என விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டில் மா விளைச்சல் அதிகளவு மகசூல் கிடைத்துள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெருத்த நஷ்டம் அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மாம்பழத்திற்கு உரிய விலை நிர்ணயிக்காமலும் மா உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமலும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடித்து வருகிறது. இதனால் கடும் பாதிப்படைந்துள்ள தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கிடைத்த விலைக்கு மாம்பழத்தை விற்று வருகின்றனர். இந்நிலையில் அன்னசாகரம் பகுதியில் ஏரியில் மீன் வளர்ப்பவர்கள் சாலை ஓரம் கொட்டப்படும் மாம்பழங்களை மீன்களுக்கு உணவாக அளிக்கின்ற அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்து இயக்கியது வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்னத்தூரிலிருந்து பெருமாநல்லூர் புதிய பேருந்து நிலையம் வழியாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வரை செல்லும் அரசு பேருந்தில் ஓட்டுநர் செல்போன் பேசியபடி வாகனத்தை ஆபத்தான முறையில் இயக்கியது வீடியோவாக வெளியானது. ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை ஆபத்தை உணராமல் அலட்சியமாக வாகனத்தை இயக்கும் ஓட்டுநர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலரும் கோரிக்கை வைத்தனர். மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் சாலையை கடக்க காத்திருந்த உணவு விநியோக ஊழியர் படுகாயமடைந்தார். வேலூர் மாவட்டம் நாதனூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் மேற்கு தாம்பரம் GST சாலையை கடப்பதற்காக காத்து நின்றபோது அவர் மீது திடீரென பெய்த மழையால் அங்கிருந்த மின்கம்பம் சரிந்து விழுந்து அவர் படுகாயமடைந்தார். இதனிடையே ஒரு மழைக்கு கூட தாங்காத வகையில் தரம் குறைந்த மின்கம்பங்களை அமைத்து விடியா ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கல்லறை தோட்டத்தை அதிகாரிகள் துணையோடு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாதன் குளத்தைச் சேர்ந்த அருந்ததிய கிறிஸ்தவ மக்கள் குறிஞ்சிப்பாடி சாலையில் உள்ள புறம்போக்கிடத்தை கல்லறை தோட்டமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து தனிநபர் ஒருவர் கல்லறை தோட்டத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கல்லறை தோட்டத்தை கூட பாதுகாக்க முடியாத விடியா திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு 2026 தேர்தலில் சரியான பாடம் புகட்ட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.